ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 அடியெடுத்து வைக்கின்ற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே எங்க சேனல் சார்பா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வளமும் நலமும் பெருக இன்புற்று வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாள்ல போன வருஷம் நம்ம நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். ஸோ அந்த இழப்புக்கள்லாம் இனிமே ஒரு தடவை கூட நடக்கவே கூடாதுங்கிறதுல கான்சென்ட்ரேஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நிகழ்வுகளில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அது வருந்தத்தக்க நிகழ்வுகள், மிக மிக அது ரொம்ப கொடுமையான நிகழ்வுகளும் கூட. ஒரே நாளில் 68 உயிரிழப்பு எங்கேயுமே நடந்திருக்கு. பட் ஆனால் ஒரு காரணத்தினால, ஒரு கள்ளச்சாராயத்தினால குடிச்சு உயிரிழந்தது உண்டான்னா அது உண்டு. போன வருஷம் நடந்திருக்கு கருணாபுரத்தில். ஸோ அப்படிப்பட்ட உயிரிழப்புகள், தேவையற்ற உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியது கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு. பட் இருந்தாலும் சுய ஒழுக்கம்னு ஒருத்தனுக்கு இருக்கணும். ஸோ அது நம்மளோட ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட உயிரிழப்புகள் முற்றிலுமாக தவிர்த்திருக்கலாம். அப்படி ஒரு மயானகரமான அந்த ஊரை, கருணாபுரத்தை அன்னைக்கு நம்ம பார்த்துருக்க தேவையில்லை. 2024 2024 நமக்கு ஒரு பாடம் புகட்டியிருக்கு. இப்படிப்பட்ட தவறுகளை யாருமே செய்ய வேண்டாம் என்ற பாடத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விலை குறைவாக கிடைக்குதுன்னு எதை கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிட்றதா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் மனுஷ பயலுக்கு தானே. அப்படி குடிக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, காசு போனாவது போயிட்டு போகுது, நீ போய் வாங்கி நல்லதாக வாங்கி குடிக்கலாம்ல. எதுக்கு நீயும் செத்து உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற? இப்படி குடிக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட்டு அது உன்னுடைய சுதந்திரம்னு விட்டுறாங்க. குடிக்கிற குடும்பத்தில் அதுக்கு தேவையான அளவு அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ பிடுங்கணுமோ பிடுங்கிக்கிறீங்க. இருந்தும் உன்னுடைய உயிரிழப்பு எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்துங்கிறது உனக்கு தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு தெரியாமலே 68 உயிர்கள் பலியாயிருக்கு. இப்போ அந்த 68 குடும்பங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட். அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு என்ன பண்ணுவேன்? குழந்தைங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாய் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. சொந்தக்காரன் வாங்கிட்டு போகிறானா, எவன் வாங்கிட்டு போகிறான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் குழந்தைங்களை விட்டுட்டு இப்படி கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போயின மாதிரி இன்னொரு நிகழ்வு இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்தணும். சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்பான உணவுகளை அருந்த வேண்டும், பாதுகாப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டுங்கிறது நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு அரசாங்கம் அப்படிப்பட்ட பொருள்களை கொடுக்க வேண்டியது அரசாங்கம். பட் ஆனால் அதுலேயும் நம்ம சரியான பொருள்களை தேடி சாப்பிட வேண்டியது நம்மளுடைய உரிமை தான். எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உரிமை நமக்கு இருக்குது, தனி மனித உரிமை இல்லை. அதில் தவற விட்டதுனால தான் அதிக உயிர்கள் பலியாக இருக்குது. நீ உன்னோட குடும்பத்தை நினச்சி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 68 உயிர்கள் போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுங்கிறதுல கான்சன்ட்ரேஷனாக இருப்போம். இந்த நிகழ்வு இது 2வது நிகழ்வு. இதற்கு முன்பாக விழுப்புரத்தில் இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. 2025 கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள், கத்தி குத்து, வெட்டு இதெல்லாம் நிறைய பெருகி போச்சு. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது. இதற்கெல்லாம் கடுமையான தண்டனைகள்னு ஒன்று இருந்ததுன்னா இப்படிப்பட்ட தவறுகள் திரும்பி திரும்பி நடக்காது. இதற்கான கேஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா
வருஷக்கணக்கா நடக்குது. பட் ஆனா இதுக்கான தீர்வுகளோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நேரத்துல, உரிய தருவாயில கிடைக்கிறதில்ல. அவங்களும் செலவு பண்ண முடியாம இத அப்படியே விட்டுர்றாங்க. நீதி கிடைக்காமலே அவங்கலாம் இன்னமும் வந்து வழக்காடு மன்றத்துல நிலுவையில் இருக்க கேஸுகள் எவ்வளவோ இருக்கு. ஸோ உரிய நேரத்துல உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய குறிக்கோள். அதே மாதிரி இப்படிப்பட்ட வன்முறைகள், முக்கியமா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், அதாவது மாநில தலைவர் வந்து நடு ரோட்ல வெட்டி கொன்னதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சென்சேஷனல் இஷ்யூவா வந்து ரொம்ப பேசப்பட்டது. ஸோ இந்த மாரி நிகழ்வுகள், அதே மாரி ரோட்ல வந்து ஒரு டிரைவர அப்படியே பட்ட பகல்ல வெட்டி கொல்றாங்க. ஸோ இந்த மாரி நிகழ்வுகள்லாம் இந்த 2025ஆம் ஆண்டுல நடக்கவே கூடாது. அப்படிப்பட்ட எல்லாரும் வந்து சக மனிதர்கள் தான். மனிதர்களா நேசிங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன் இப்படிப்பட்ட வன்முறைகள்ல ஈடுபடுறீங்க? அப்படிங்கிறது என்னுடைய வருந்தத்தக்க ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாமல் இருக்க ஒவ்வொருவரும் வேண்டிக்கணும். 2025ஆம் ஆண்டாவது இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் இல்லாத ஆண்டாக அமைய வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு நடக்கின்ற வன்கொடுமைகள். இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். அன்புமணி சார் வந்து ஒரு இது போட்டிருந்தார். 7 நாள் ஆச்சு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு செத்து போய் வன்கொடுமை நடந்து. அதற்கான நீதி இன்னும் வந்து அதற்கான ஒரு பேட்டி கூட யாரும் தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா போட்டிருந்தாரு. ஸோ அத நானும் உடன்படுறேன். அதே மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்து எல்லாருமே ஊரறிஞ்ச விஷயம். ஸோ இதுல வந்து நெறைய போராட்டம்லாம் எல்லா எதிர்க்கட்சியும் நடத்துனாங்க. அதுல வந்து நெறைய அடக்குமுறைகள் நடந்தது. அதுல வந்து பெண்களுக்கு வந்து பெண்களாக முன் வந்து துண்டு பிரசுரம் குடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் கட்சிய சார்ந்த நபர்களாக இருந்தாலும், அவர்கள் பெண்கள். பெண்களுக்காக துண்டு பிரசுரம் குடுக்கறது தவறுன்னும் இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. தவறா என்னன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அதற்கு பர்மிஷன் வாங்கணுமாங்கிறதையும் தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு இதுவரைக்கும் நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து துண்டு பிரசுரம் குடுக்கறதுக்கு பர்மிஷன் வாங்கணுங்கிறது இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். பெண்களுக்கு அதே அடக்குமுறைய கையாண்ட நபர்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அதே பெண்களிடம் நம் நாட்டில், தமிழ்நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக உள்ளோம்னு வந்து பதாகைகள குடுத்து போட்டோ ஷூட் நடத்துறாங்க. போட்டோ ஷூட் நடத்துறாங்க. முந்தைய நாள் அதே பெண்கள் துண்டு பிரசுரங்கள் குடுக்கும்போது தான் நீங்கள் வந்து கைது செய்து, அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லாத மாரி நீங்க வந்து நடந்துகிட்டது தான் நேற்றைய நிகழ்வு. அதே மாரி இன்றைய நிகழ்வு, அடுத்த நாளே வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதாகைய குடுத்து போட்டோவெல்லாம் நடத்துறாங்க. போட்டோ ஷூட்லாம். ஸோ இதெல்லாம் என்ன மாரி வந்து அரசியல் நிகழ்வுகள் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. பட் ஆனா இதுல எல்லாம் வந்து மக்கள் விழிப்புடன் இருந்து கேர்ஃபுல்லாக அவங்கவங்க உயிர, அவங்கவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அவங்கவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 2025ஆம் ஆண்டு ரெசல்யூஷன் வந்து பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, யாரும் வந்து நமக்காக வந்து நிப்பாங்க. அதுக்கு லேட் ஆகும், டைம் ஆகும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வருவதற்கு முன்பு நம்மள ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸா தற்காத்துக் கொள்றதுக்கான வழிமுறைகள நம்ம வந்து கத்து வச்சுக்கணும். இதுக்காக எல்லா நேரமும் எல்லாரும் கூடயே இருப்பாங்கங்கிறது வந்து சாத்தியம் அல்ல. நம்ம தற்காத்துக் கொள்றதுக்கான வழிமுறைகள நீங்க கத்து வச்சுக்கணும். இத வந்து நியூ இயர் ரெசல்யூஷனா எல்லா பெண்களும் எடுத்துக்கணும்னு ஒரு உங்களுடைய சகோதரனாக கேட்டுக்கிறேன். அதே மாரி ஆண்கள் என்ன பண்ணணும்னா, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா வந்து பெண்கள துன்புறுத்துற வகையில இந்த மாரி நிகழ்வுகளை பண்ணக்கூடாது. அப்படி பண்றவங்க வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷனா இனிமே பண்ண மாட்டேங்கிறத வந்து ரெசல்யூஷனா எடுத்துக்கங்க. வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டு நிகழவே கூடாது. 2025ஆம் ஆண்டு சிறக்க, அனைவருக்கும் நல்வாழ்வு பிறக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.